நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. செபிக்கலாம். பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேலையிலையும் ஆண்டவரே, இந்த குட் ஃப்ரைடே ஆராதனையில் நீர் பேசின ஆண்டவரே, இந்த சிலுவையில் கடைசி நேரத்தில் நீர் பேசின வார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். பிதாவே, இந்த வேலையில் நீர் பேசின 6வது வார்த்தையை குறித்து ஆண்டவரே அடியான் பேச ஆண்டவரே நீர் உதவி செய்து நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நான் நல்ல கர்த்தாவே, நீர் பேசின ஆண்டவரே அந்த வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தை ஆண்டவரே ஜனங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம் சிலுவையில் இயேசு பேசின 5 வார்த்தைகளை குறித்து பார்த்தோம். 6வது வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். இந்த வேலையிலும் 6வது வார்த்தையாக இயேசு என்ன சொல்கிறார்? எல்லா காரியங்களை குறித்து இயேசு பாடுபட்டு நொறுக்கப்பட்டு இறுதியாக நான் ஒரு முடிந்தது அப்படிங்கிற போது ஒரு ஃபுல்ஃபில்னஸ். நம்ம அந்த வார்த்தையை எப்போ சொல்லுவோம்? நம்மளோட லைஃப் நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கொடுத்துருக்காங்கன்னா அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டா நம்ம என்ன சொல்லுவோன்னா, அதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னும் போது தான் அந்த வெற்றியின் முழக்கமாக தான் இயேசு அந்த சிலுவையில் என்ன சொல்கிறாரு? பிதா நமக்கு கொடுத்த எல்லா எந்த சித்தத்துக்காக பிதா இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பி கொடுத்தாரோ அந்த சித்தத்தை எல்லாவற்றையும் தான் முடித்தேன் என்கிற வெற்றி முழக்கமாக சிலுவையில் அந்த இயேசு அந்த வார்த்தையை முடிந்தது என்று சத்தமாக சொல்கிறார். எபிரேய வார்த்தையில் முடிந்தது அப்படிங்கிற வார்த்தை நிஷ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் பிதா எதுக்காக இந்த பூமிக்கு தன்னை அனுப்பினாரோ அந்த எல்லா சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றி முடித்தேன் என்ற துணியாக இயேசு முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா நம்ம பார்க்குறோம். ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு மனுஷனோட வாழ்க்கை ஒரு 33 வயசில் ஒரு மனுஷனை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? என் லைஃப்பை இப்போ தான் பெட்டராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே நம்ம மனுஷனோட வாழ்க்கை இயேசுவும் மனுஷனாக தான் அந்த உலகத்தில் இருந்தார். அப்போ அதே 33 வயதில் அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னா, என்னை எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ இப்படி ஒரு வார்த்தையை எந்த ஒரு மனுஷனாலையும் இந்த உலகத்தில் சொல்லவே முடியாது. பிதா என்னை எதுக்காக அனுப்பினாரோ அந்த எல்லா திட்டத்தையும் நான் நிறைவேற்றி முடிச்சிட்டேன்னு சொல்லி தன்னோட 33வது வயதில் இயேசு சொல்லி அந்த வார்த்தையை முடிக்கிறார். அந்த வார்த்தைக்குரிய உண்மையான ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில பாயிண்ட்டை மட்டும் பார்க்கலாம். முதலாவது இயேசு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டது மீட்பின் திட்டம் முடிந்தது. 2வது பார்த்திங்கன்னா இயேசுவோட ஊழியம். 3வது பார்த்திங்கன்னா முழு கிரயமும் இந்த உலகத்துக்காக செலுத்தப்பட்டது. 4வது நியாயப்பிரமாண கால முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. 5வது சாத்தானின் கிரியைகள் அழிந்து முடிந்தது. முதலாவது மீட்பின் திட்டத்தை பார்க்கலாம். நம்ம யோவான் 3:16 நம்ம யோசிக்கும் போது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்ததின் நோக்கமாகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். முதல்ல அவர் வந்ததின் நோக்கமே இந்த உலகத்தை பாவத்திலேருந்து மீட்டு ரட்சிக்க தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த மீட்பின் திட்டம் கல்வாரியில் முடிவுது. அந்த 33வது வயதில் அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றின அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீயின் வித்தாக தான் இயேசு தோன்றுவார் அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னறிவிக்கப்பட்டது. அந்த வேத வாக்கியமும் அந்த இடத்துல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானால் இயேசு கிறிஸ்து அந்த உலகத்தில் மீட்பின் பொருளாய் வரும்போது ஸ்திரீயின் விதத்தாய் உதிப்பார் என்பது முன்னால் நமக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த ஸ்திரீயின் வித்தாய் உதிப்பார் என்பது மீட்பின் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. மறுபடியும் எதுக்காக இயேசுசாமி வந்தார்? எபேசியர் 1:14 வாசிக்கலாம். அவர் நமக்கு மீட்பின் பொருளாக நமக்கு கொடுக்கப்படும் போது நம்மளோட சுதந்திரத்துக்கு தேவன் தான் அச்சாரமாக இருக்கிறார். நம்மளுடைய பாவம் மன்னிப்பிலிருந்து நம்ம மீட்டெடுக்கும்படியாக மீட்பின் பொருளாக இந்த உலகத்தில் இயேசு வந்தார் நமக்காக. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் இப்போ என் பிள்ளை ஒரு தப்பு பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன தப்பு அப்படின்னும் போது மிரட்டும் போது நம்ம என்ன சொல்லுவோம், சரி சின்ன விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் பார்க்க போனால் பிரதானமான பனிஷ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரணம் தான். அந்த மரணத்தையே தன்னுடைய சிலுவையினால கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி நமக்கான மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தார். சகரியா 13:1 சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனம் அந்த இடத்துல நிறைவேற்றப்படுகிறது. அதே போல் சங்கீதம் 34:20 வாசிங்க. ஆமென். அதே போல் சிலுவையில் இயேசுநாதர் கூட சிலுவையில் அறையப்பட்ட 2 கல்லர்களோட எலும்புகளையும் சிலுவையில் இருந்து இறக்கும் போது முறிச்சாங்க. ஆனால் இயேசுவும் மரித்திருக்கிறான்னு சொல்லி அவரோட எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படவில்லை என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மளோட பாவத்திலேருந்து, சாபத்திலேருந்து, பிசாசின் கட்டிலிருந்து, வியாதியிலேருந்து நம்மளை மீட்டெடுத்த தேவன். நான் மீட்டெடுத்ததுனால இந்த இடத்துல நம்ம உட்காந்து அவருடைய ரட்சிப்பை பெற்றதுனால இந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்குறோம். அதனால் இயேசுவின் திட்டம் நிறைவேறுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இயேசுவின் ஊழியம். எதுக்காக இயேசுவுக்கு பிதாவினால் 21 விதமான ஊழியம் கொடுக்கப்பட்டது. அது நிறைய இருக்குது. அதில் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தான்னு பார்க்குறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே இயேசு வந்தார். கெட்டு போனதை ரட்சிக்க இயேசு வந்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தான்னு சொல்லி நிறைய பார்க்குறோம். அப்போ பிதாவினால் தனக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து ஊழியத்தையும் அந்த இடத்துல தேவன் நிறைவேற்றி முடித்ததின் ஜெயதொனியாக முடிந்தது என்று சொல்லி இயேசு கூறினார். தமக்கென்று பிதா கொடுத்த சகல ஊழியத்தையும் உண்மையும் குறையும் ஆண்டவர் ஊழியம் செய்யும் போது இவர் அந்த நாட்களில் ஊழியம் செய்யும் போது அவர் இந்த தப்பு பண்ணார் அப்படின்னு சொல்லி நேராவோ மறைமுகமாகவோ யாராலையும் அவரை என்ன பண்ண முடியல, குற்றம் கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ பிதா அவருக்கு கொடுத்த சித்தத்தை உண்மையாக அந்த இடத்துல என்ன பண்ணார், அந்த ஊழியத்தை செய்து முடித்தார். அவர் முடித்தார் என்பது சொல்கிறத விட பிதா இயேசுவுக்கு கொடுத்த ஊழியம் தான் நிறைவேறிச்சே தவிர இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்கிற ஊழியம் இன்னும் இருக்கு. மத்தேயு 28:19-20 வாசிக்கலாம். ஆமென். சகல நாட்களிலும் உலகத்தின் முடிவு பரிந்தும் நம்மளோட யார் இருக்க போகிறாங்க? இயேசு இருக்க போகிறாங்க. அப்போது பிதா இயேசுவுக்கு கொடுத்த ஊழியத்தை இயேசு நிறைவேற்றி முடிக்கும் போது நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. முன்மாதிரியாக வாழ்ந்துட்டும் போயிருக்கிறாங்க. அது ஊழியத்தை அனுபவிக்க மட்டும் இயேசு இந்த உலகத்துக்கு வரல, தான் ஊழியம் செய்து அதை எப்படி ஊழியம் செய்யணும்னு நமக்கு கற்றுக் கொடுக்கவும் இயேசு இந்த உலகத்தில் வந்தாங்க. நீங்கள் போய் சகல ஜனங்களுக்கும் இயேசுவின் அன்பை குறித்து சொல்லி நாமும் இயேசுவின் அன்பை குறித்து சொல்லுகிறவர்களாயும் சீஷரை உருவாக்குகிறவர்களாயும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தமது சரீரத்தை காளைகளுக்கு பதிலாக, வெள்ளாட்டு கடாக்களுக்கு பதிலாக அவர் ஒருவர் மாத்திரம்தான் நம்ம கூட நம்ம பிள்ளைகளுக்காக செய்வோமான்னு சொல்லவே முடியாது. இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதனுக்காகவும் ரட்சிக்கப்பட்ட நமக்கு மாத்திரம் அவருடைய ரத்தம் சிந்தப்படலை. இந்த உலகத்தில் இருக்க கடைசி மனிதன் வரைக்கும் எல்லா ஜனங்களுக்காகவும் அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இந்த சிலுவையில் சிந்தப்பட்டது. அதுக்கு 3வது காரியம், முழு கிரயமும் செலுத்தப்பட்டு முடிந்தது. மனிதனின் பாவத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. நம்ம கூட 4வது வசனத்தில் பார்த்தோம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி நம்ம கேட்டோம். அப்போ பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இயேசு வரும்போது பிதா ஏன் அவரை கைவிடணும்? நம்மளோட பாவம் முழுவதும் அவர் மேலே சுமத்தப்பட்டது நிமித்தம் அந்த பாவ கரை அவரை சூழ்ந்திருந்ததுனால அவர் தேவனால் கைவிடப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம். அதே போல் அந்த பாவ
நம்முடைய பாவத்தின் தண்டனையை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்தார். நம்ம இயேசுவின் பிள்ளைகளை வாழ்கிற நம்மளும் நம்ம இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அவரை போல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம இனி நான் பிசாசு நம்மளை பயமுறுத்துகிற பிசாசு நம்மகிட்ட இருக்கிற ஒரே இது என்னென்னா குற்ற உணர்வு கொடுப்பான். அது ஒன்று தான் நம்ம பயந்தே இயேசுக்குள்ளே முழுமையாக ஜீவிக்காமல் போயிடுவோம். அவன் நம்மக்கிட்ட வச்சுருக்கிற பெரிய ஒரு இதுன்னு பார்க்க போனீங்கன்னா பயம்தான். நம்மளை பயமுறுத்தி என்ன பண்ணுவான்னா நம்ம இயேசுவை போல் வாழ முடியாதபடி, இயேசுக்காய் வாழாதபடிக்கு நம்மளை தடுத்து நிறுத்தி வச்சுருக்கான். நம்ம தைரியமாக சொல்லணும், இயேசு சிலுவையில் என் பாவ கடனை, என் பாரத்தை, வியாதி எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். பிசாசே என்னோட வாழ்க்கையில் உனக்கு இனி இடமே இல்லை அப்படின்னு சொல்லி தைரியமாக இயேசு போல் நான் இயேசுக்காக எல்லாவற்றையும் செய்வேன்னு சொல்லி தைரியமாக சொல்லுகிற பிள்ளைகளாக நம்ம வாழ வேண்டிய. ஏன்னா இனி நம்ம வாழ்க்கையில் சாபமோ வியாதியோ வறுமையோ எதுவுமே இல்லை, எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே செய்து முடித்தார். 4வதாக நியாயப்பிரமாண காலம் முடிவுக்கு வந்தது. நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கும்போது கூட பார்த்துருக்கலாம். யூதர்கள் அவரை சொல்லும்போது எங்களுக்காக ஒரு நியாயப்பிரமாணம் இருக்குது, நியாயப்பிரமாணத்தை மீறி இவர் நடக்கிறதுனால இவர் என்ன பண்ணுங்க சிலுவையில் அறைங்கன்னு சொல்லி நீங்கள் அதில் கவனிச்சிருக்கலாம். அப்போ நியாயப்பிரமாண காலம் எப்போ உருவாச்சுன்னா யாத்திராகமம் 20வது அதிகாரத்துலேருந்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வரைக்கும் நியாயப்பிரமாண காலம் தான் அந்த உலகத்தில் நடந்துட்டுருக்கு. அந்த நியாயப்பிரமாணத்தை உடைத்தெறிந்து தேவனுக்கும் நமக்கும் நேரடி தொடர்பை உண்டாக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அதை தான் செய்து முடித்ததின் துணியாகத்தான் நான் எல்லாவற்றையும் முடித்தேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். சபையின் அப்போலத்திலிருந்து தான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசிங்க. ஆமேன். அந்த அப்போஸ்தலர் 2:47 அந்த காலத்துக்கு இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த அந்த காலத்துக்கு பிற்பாடு நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை நம்ம ஒபே பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் இயேசு நமக்காக கொடுத்துருக்கிற பிரதான கட்டளை அவர் அந்த நாட்கள்ல தான் நம்ம அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் சபையில் சேர்த்து வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு கிருபையின் காலம் கொடுக்கப்பட்டது. நம்ம இப்போ நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இல்லை, நம்ம கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நமக்கு ஏன் கிருபை கொடுக்கப்பட்டது? நமக்காய் ஒரே பலியாய், பாவ நிவாரண பலியாய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அதனால் நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இப்போ கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம இப்போ நான் நீதிமான் விசுவாசி இந்த நாட்களில் சொல்லுகிறது போல நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் ஒரு நாளும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் பாவம் செஞ்சுட்டு ஒரு காளையை பலி கொடுத்துட்டு திரும்ப போய் அந்த பாவத்தை செஞ்சால் அதை யாரும் கேட்க முடியாது. ஏன்னா திரும்ப அவன் பலி கொடுத்தா சரியாக போய்டும். ஆனால் ஒரே பலியாக இயேசு பலி கொடுக்கப்பட்டதுக்கப்புறம் கிருபையின் காலம் நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த நாட்களில் ஒரு நாளும் நீதிமானாகி வாழ முடியாது. ஏன்னா நம்ம இப்போ நம்மளே யோசிச்சு பாருங்கள், அந்த 10 கட்டளையில் நான் எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன், இது ஒன்று தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணாத போதும் நம்ம அந்த நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கிறவர்களாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மை மீட்கும் பொருளாய் மீட்டெடுத்ததின் நிமித்தம் நாம் கிருபை பெற்று சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறோம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். ஆணி அடித்து நம்மை மீட்டார். சிலுவையின் மேல் நமக்கு எதிரடியாக இருக்கப்பட்ட கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே ஆணி அடித்து அதை நம்மை விட்டு அகற்றி போட்டு நமக்கு இந்த நாளில் வெற்றியை கொடுத்துருக்குறார். இனி நியாயப்பிரமாண கட்டளைக்கு நம்ம அடிமைத்தனம் உள்ளவர்களாக இல்லாமல் நம்ம சுதந்திரவாளிகளாக இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாய் சுதந்திரமாய் ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரே பலியான சரீரம் நமக்காக பலியிடப்பட்டது நிமித்தம் கிருபை கிடைத்து கிருபையின் நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 5வது, சாத்தானின் கிரியைகள் அழிந்து முடிந்தன. பிசாசின் கிரைகள் அனைத்தையுமே இயேசு சிலுவையில் அழித்து முடித்தார். அவன் தலை நசுக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம வேதத்தில் கொலோசியர் 2:15 பிசாசானவனுடைய தலை நசுக்கப்பட்டது, அவன் விழுந்து போனவன், இனி அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கப்பட்டோம். ஏன்னா பிசாசானவன் சிலுவையிலே நசுக்கப்பட்டு புறம்பாய் தள்ளப்பட்டவன். அவன் புறம்பாய் தள்ளப்பட்டவன் ஆனபடியால் நம்மீது அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. பிசாசினுடைய கிரியைகள் அனைத்தையுமே இயேசு சிலுவையில் அழித்து முடித்தார். அதனால் நாம் இயேசுவின் பிள்ளைகளாய் ஜீவித்து கொண்டு இருக்கிறோம்.
இயேசு இந்த முடிந்தது அப்படிங்கிற வார்த்தை சொன்னது நிமித்தம் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகளை வந்து வெளிப்படையாக இந்த நாளில் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை பார்க்கலாம். நம்ம இயேசு வசனத்தை வாசிக்கிறது நிமித்தம் இது நிறைவேறிச்சா நிறைவேறல எத்தனையோ பேர் கேள்வி இருக்கும். அவர் பாடுகளை பற்றின வசனங்கள் அனைத்தும் நிறைவேறி முடிந்தது. அது நம் கண்ணால் பார்க்க முடியும். சாத்தான் நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் சாத்தானுக்கு தோல்வியை கொடுத்திருக்கிறார். நம்ம வந்து யூதர் புற இனத்தவர், நம்ம வந்து புறச்சாதிகளாக இருந்து தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம வந்து யூதர் கிடையாது. இயேசுசாமி வந்து இந்த உலகத்தில் வரும்போது யூதருக்காக வந்தார். அவங்க செஞ்ச சில பிரச்சனைனால நம் புற இனத்தவராக இருந்த நமக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார், யூதர் புற இனத்தவர் அப்படிங்கிற திரை கிழிக்கப்பட்டது. 1 கொரிந்தியர் 12:13 வாசிங்க. ஆமே. நம்ம வந்து மற்ற யூதருக்கு மாத்திரம் தேவன் அப்படின்னு சொல்கிற திரை கிழிக்கப்பட்டு புறஜாதியாளாகிய நமக்கும் ஆண்டவருடைய ரட்சிப்பு கிடச்சி ஞானஸ்தானம் பெற்று அவருடைய அவரோட ஒரு தினமும் அந்யோன்யமாக வாழ்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு சொன்னால், இயேசு சிலுவையில் அறையப்பட்டது பிற்பாடு பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றினேன் அப்படின்னு அவர் சித்தத்தை நிறைவேற்றி முடித்ததுக்கு அப்புறமா தான் நமக்கான ஒரு திரை கிழிக்கப்பட்டது. நம்ம அதுக்கு முன்னாடி வந்து யாருமே டைரெக்டாக போய் மோசேன் காலத்துலையுமே சரி, மோசே போயிட்டு தான் கட்டளையை வாங்கிட்டு வந்து ஜனங்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் இப்போ வந்து அப்படியா, நான் வந்து எனக்காக செபிக்கணும், இல்லை எனக்கு இப்படிப்பட்ட தேவை இருக்குது, நான் யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்கிற விஷயத்தை கூட நேரடியாக நான் இயேசுவிட்ட போய் நான் என்ன பண்ண முடியும், ப்ரேயர் பண்ணி அதை பெற்றுக்கொள்ள முடியும். பிதாவாகிய தேவனிடம் நமக்கு நேரடியாக செல்லும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. மரணத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. ஒவ்வொரு நாளும் மரணத்தை குறித்து உலகத்தில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா எவ்வளோ பணம் வசதி எவ்வளோ இருந்தாலும், ஐயோ நான் இதெல்லாம் அனுபவிக்காமல், ஏதாவது ஒரு வியாதி வந்தால் இதை நான் அனுபவிக்காமல் இறந்துருவணும்னு சொல்லி கவலைப்பட்டிருப்பேன். ஆனால் நமக்கு மரணத்தின் மீது ஒரு நம்பிக்கை, ஏன்னா நம்ம இன்று மரித்தாலும் தேவனோட ராஜ்யத்தில் இளைப்பாறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இயேசு நமக்கு கொடுத்துருக்கிறார். பாவத்தின் வல்லமைகள் முழுவதுமாய் நம் வாழ்க்கையில் அகற்றப்பட்டு இருக்கிறது. நம்ம வந்து இனி பாவிகள் அல்ல, கிறிஸ்து இயேசுவினால் நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு